வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு சாவி ரியாக்ஷன். மக்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கிங்ஸ்டன் படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மக்களே. அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஜிவி அவரோட புது படம் மக்களே. இந்த படத்தோட டீசர் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் மக்களே. அது மட்டும் இல்லை, இந்த படத்துல இருந்து ஒரு போஸ்டர் விட்டுருந்தாங்க. அந்த போஸ்டர் பார்த்து எனக்கு ரொம்ப ஐப்பு ஏறிடுச்சு மக்களே. கண்டிப்பா வெறித்தனமா இருக்கணும் அந்த போஸ்டர் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு மக்களே. அதே மாதிரி தான் டீசரும் வந்திருக்கு. நான் கொஞ்சம் பார்த்துருந்தேன், ஆனால் வேற லெவலில் இருந்துச்சு மக்களே. கொஞ்சம் பார்த்ததுலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் தான் பார்த்தேன், நான் ரொம்ப பார்க்கல. உங்கள் கூட சேர்ந்து வந்து ஃபுல் டீசரை பார்த்ததுனால நான் வந்துட்டேன் மக்களே. நம்ம பார்த்துருவோம் இந்த டீசரை. கண்டிப்பாக வேற மாதிரி இருக்க போது உங்கள் கூட சேர்ந்து இந்த டீசரை பார்த்துடலாம். பார்க்குற மினுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நிறைய வீடியோ இதே மாதிரி நம்ம சேனல் வரப்போது வெயிட் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த டீசரை பார்த்துடலாம் மக்களே. லெட்ஸ் go. செம்மையா எடிட் பண்ணிருக்காங்க. கடலில் காணாமல் போன தொடர்பாக தேடுதல் குழுவின் தொடர்பு மர்மமான முறையில் துண்டிக்கப்பட்டது. இதுவரைக்கும் கடலுக்கு போன யாரும் உசுரோட திரும்பி வந்தது இல்லையா? வா, விஷுவல் வேற லெவல்ல இருக்கு. பேய் வெறும் கட்டுக்கதைன்னு சொல்லி கூட்டியாந்த ஓ, பேய பாத்தீங்களா மக்கள் எப்படி வந்துச்சுன்னு? இந்த சமுத்திரத்தை கட்டியால ஒருத்தன் பிறந்ததாம்ல வரணும். வேற மாதிரி இருக்க பக்கமா பண்ணி வச்சிருக்காங்க. ஓ, வேற லெவல் மக்களே. சுனாமின்னு இப்படி வருது. 7 மார்ச் கண்டிப்பா போய் பார்த்துருவேன். வேற மாதிரி கடைசி ஃப்ரேமை பார்த்துருப்பீங்க மக்களே. விருத்தனமா இருக்கு, வேற மாதிரி இருக்குடா. எதிரே பார்க்கல. தரமான சம்பவம் மக்களே. வேற லெவலு, வேற மாதிரி மக்களே. கண்டிப்பா 3ஆம் தேதி நான் இந்த படத்தை போய் பார்த்துருவேன். கண்டிப்பா தேட்டரில் தான் போய் பார்க்கணும். அந்த விஷுவல் மக்களே, சினிமாட்டிகிராஃபர் வந்து செம்மையா வந்து பண்ணியிருக்காரு. செட்டு மாதிரியே தெரியல, உண்மையான இடம் மாதிரி தான் இருக்கு. நீங்க பார்த்துருப்பீங்க, அப்படி இருக்கு. விஎஃப்எக்ஸ்லாம் வெறித்தனமாக இருக்குது. பாருங்கள் மக்களே, செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக ஜிவி அவருக்கு வந்துட்டு இந்த படம் வேறு லெவல் ஹிட் அடிக்க போகுது மக்களே. நான் கண்டிப்பாக சொல்கிறேன், தரமான சம்பவம் பண்ண போகிறாரு. ஏன்னா அவரே ஒரு இன்டர்வியூலேயே எதில் சொல்லியிருந்தாரு, இது வந்து அவரோட ட்ரீம் ப்ராஜெக்டா மக்களே. கண்டிப்பாக சம்பவம் இருக்குது மக்களே. என்ன மாதிரி தரமாக பண்ணி வச்சுருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுதான் மொத படத்தை பங்கமாக பண்ணி வச்சுருக்காரு. படம் மாதிரி இல்லை மக்களே, வெறித்தனமாக இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு ஸ்டாரியும் ஸ்க்ரீன் பிளேயும் வெறித்தனமாக இருக்க போகுது மக்களே. இந்த ட்ரீசரில் பார்க்கும்போது எனக்கு தோணுது, கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பேயா ஜாம்பியான்னு தெரியல மக்களே. அந்த மீனவர்கள்லாம் கடலுக்கு போனா திரும்பி வர மாட்டாங்களாம். ஏன்னா அந்த பேய் வந்துட்டு அவங்களெல்லாம் சாவடிச்சிருது. அதை கேள்விப்பட்டு ஜிவி வந்துட்டு ஒரு டீம் கூட வந்துட்டு கடலுக்கு போறாங்கன்னு நினைக்கிறேன் மக்களே. அங்கதான் மாட்டிக்கிறாங்க. எப்படி வந்துட்டு அந்த இடத்துல தவிக்க போறாங்க தெரியல மக்களே. கண்டிப்பா தரமா இருக்க போகுது ஸ்டோரி. அதுக்கு நான் ரொம்ப வெயிட் பண்றேன் மக்களே. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி படம். இந்த மாதிரி கான்செப்டே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சர்வைவ் பண்ற அந்த கான்செப்ட் செம்மையா இருக்கும். அவங்க எப்படி சர்வைவ் பண்ண போறாங்கன்னு தெரியல, ஆனா பங்கமா இருக்கு. விஷுவல்லாம் விரித்தனமா இருக்கு. வேற லெவல் மக்களே. அந்த இடமே பார்த்துருப்பீங்க, அந்த கடல்ல இருக்கிற மாதிரி தான் வந்து பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மக்களே. அந்த சீன் பார்க்கும்போது வேற லெவல் மக்களே. விஷுவல், விஎஃப்எக்ஸ், அந்த கலரு எல்லாம் பங்கமாக இருக்குது. சினிமாட்டிகிராஃபர் வந்து வெறித்தனமாக வந்து பண்ணியிருக்காரு. அதனால தான் படம் இப்படி வந்திருக்கு. டெக்னிக்கல் குழு வந்துட்டு அவ்வளோ பலமாக இருக்காங்க இந்த படத்தில். அதனால தான் மக்களே அப்படி இருக்குது பார்க்கும்போது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிவி வெறித்தனமாக நடிச்சு வச்சிருக்காரு. வேற லெவல் மக்கள். ஒரு ஃப்ரேம் அவரை பார்க்கறதுக்கு வெறித்தனமாக இருக்குது. ஒரு கட்டத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜிவி இருக்காரு பாருங்க, கடலில் போய் ஒரு விஷயத்தை வந்துட்டு எடுக்கிறாரு. அது எடுக்க முடியல, அவ்வளோ கஷ்டப்படுறாரு. ஒரு கற்றுக்கத்துறாரு பாருங்க. அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மக்களே. வேற லெவலில் இருக்குது. எல்லாம் ஃப்ரேமும் விரித்தனம் மக்களே. எதை நான் சொல்கிறது, எல்லாமே வேற மாதிரி இருக்குது. அவங்க போய் அந்த கடலில் மாட்டிக்கிறாங்க. அந்த கடலில் தான் அந்த பேய்ங்களாம் வந்துட்டு இவங்களை வந்து சுற்றி
வேற லெவலில் வந்துட்டு பண்ணுதுங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பேயோட அந்த லுக்கே வேற லெவலில் இருக்குது மக்களே. ரொம்ப நல்லா இருக்குது. விஎஃப்எக்ஸ்லாம் விரித்தனமாக இருக்குது. அந்த கடல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சவிக்கப்பட்டிருக்கு மக்களே. யார் அந்த கடலுக்கு போனாலும் திரும்பி வர மாட்டாங்க. திரும்பி வந்தால் கூட செத்து பணமாக தான் வராங்கன்னு நினைக்கிறோம் மக்களே. எனக்கு தெரியல, கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு புது ஐட்டம் தான் மக்களே. வாட்டி கடலில் வந்துட்டு ஒரு ஃபேண்டசி கதையை கொண்டு வந்திருக்காங்க. வேற மாதிரி இருக்குது மக்களே. பங்கமாக இருக்குது. அந்த டீசர்லேயே வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். கண்டிப்பாக நான் இந்த படம் போய் பார்த்துருவேன். என்ன கதை எப்படி இருக்க போது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். தியேட்டரில் பார்க்கும்போது தான் இன்னும் நல்லா இருக்கும் விஷுவல்லாம் பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக நம்ம போய் பார்த்துருவோம் மக்களே. நான் ரொம்ப வந்துட்டு ஆவலோடு இருக்கேன். கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டீசர். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு நம்ம காமெண்ட்ல சொல்லுங்கள் மக்களே. நானும் பார்க்க போகிறேன். இதோட நம்ம முடிச்சுக்கலாம் மக்களே இந்த ரியாக்ஷன். உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஒன்று நிறைய வீடியோ இதே மாதிரி நம்ம சேனல் வரப்போகுது. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை மக்களே.